வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு பொதுத் தேர்வு தமிழ் பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கான ஆன்சர் கீ இன்று நடைபெற்ற 12ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான தமிழுக்கான கீ ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன கொஷின் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. குருவின் ஆகட்டும், சிறுவின் ஆகட்டும், நெடுவின் ஆகட்டும் எல்லாமே நம்ம ஏற்கனவே என்னென்ன படிக்க சொன்னமோ அதான் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க் என்ன ஆன்சரு அப்படின்னா தொல்காப்பியம், 2வதுக்கு பார்த்திங்கன்னா மறைமலையடிகள், 3வதுக்கு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், 4வதுக்கு பார்த்திங்கன்னா கார்பன் அற்ற பயன்பாடே தேவையாகிறது, 5வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஈன்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, 6வதுக்கு பார்த்திங்கன்னா தந்தை வழி சமூக முறை. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 7வதுக்கு பார்த்திங்கன்னா இசைக்கருவி, 8வதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினை படிவம், 9வதுக்கு பார்த்திங்கன்னா மழை, 10வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கறந்து வரல் திரை, 11க்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி, 12க்கு பார்த்திங்கன்னா காண்டம், 13க்கு பார்த்திங்கன்னா வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர். இதில் பின்வருநூற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்று. ஸோ பெயர் இல்லாமல் இருக்கணும். பெயர் இல்லாமல் இருக்கிறது ஈ தான். 14 ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் பாடான் திணையும் கேட்டிருக்காங்க. 1 மார்க்லேயுமே பார்த்தீங்கன்னா பாடான் திணை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அதர் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆக கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கான கீ ஆன்சர் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி எக்ஸாமு நீங்கள் எப்படி நல்லா எழுதியிருக்கீங்களா, எவ்வளோ மார்க் வரும், 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 14க்கு 14 நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு 12th இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு, 11த்துக்கான தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட் எல்லாம் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக கொஷின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. 1 மார்க்லாம் பார்த்திங்கன்னா 14க்கு 14 ஈஸியாக வாங்கலாம். இருந்தாலும் 1 மார்க் கொஞ்சம் இன்டீரியராகவும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, சிந்திச்சு எழுதுகிற மாதிரி. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே நம்ம சொன்ன கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை உயரமாகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருள் வேற்றுமை இனி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன அணிகளில் இருந்தால் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணியிருக்குங்க. மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.